குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை. தினமும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் இந்த யானையை பாகன் உதயகுமார் பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இன்று மதியம் கோயில் வளாகத்தின் அருகே கொட்டகையில் நின்று கொண்டிருந்த தெய்வானை யானைக்கு பாகன் உதயகுமார் பழம் கொடுக்க சென்றுள்ளார். அவருடன் உறவினர் சிசுபாலனும் இருந்துள்ளார். பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த யானை திடீரென திமிரியுள்ளது. அடுத்த நொடியே ஆக்ரோஷமடைந்து அருகிலிருந்த பாகன் உதயகுமார் சிசுபாலன் இருவரையும் தாக்கியுள்ளது. யானை மிதித்ததில் 2 பேரும் படுகாயமடைந்த நிலையில் சிசுபாலன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். பாகன் உதயகுமார் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் இறந்தார். யானை ஆக்ரோஷமடைந்து தாக்குவதை பார்த்த பக்தர்கள் பீதியடைந்து ஓடினர். கோயில் ஊழியர்கள் நீரை பீச்சி அடித்து யானையின் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தினர். யானை மிதித்து இருவர் இறந்த சம்பவம் திருச்செந்தூர் கோயிலில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. யானை கட்டப்பட்டிருந்த கொட்டகையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். யானை தெய்வானைக்கு எதனால் ஆக்ரோஷம் ஏற்பட்டது என்பது குறித்து கால்நடை மருத்துவக் குழுவும் பரிசோதனை செய்து வருகிறது.